இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. வணக்கம் நேயர்களே. இன்றைய திறம்பட பேசு நிகழ்ச்சியில் மிக உயர்ந்த உன்னத பதவியில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு மீண்டும் அரச பதவியை எதிர்பார்க்கலாமா என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். இந்த கேள்வி ஏன் இன்று எழுந்தது என்றால், உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு சதாசிவம் அவர்களுக்கு கேரள கவர்னர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது என்ற செய்தியை தொடர்ந்து பெரும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது. ஒரு தரப்பினர் இந்த பதவி அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது ஜனநாயகத்திற்கோ நீதித்துறைக்கோ அரசியலுக்கோ சமூகத்திற்கோ உகந்த அணுகுமுறை அல்ல என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் ஒரு சிறந்த அறிவுத்திறமை உள்ளவர், அனுபவம் உள்ளவர், தன்னுடைய ஓய்வுக்கு பிற்பாடு தன்னுடைய அனுபவத்தை மீண்டும் ஒரு இடத்தில் பயன்படுத்த வரும்போது அதை ஏன் தடுக்க வேண்டும், ஏன் வேறுவித கோணத்தில் பார்க்க வேண்டும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இது தொடர்பான இன்றைய விவாதத்திற்கு மூத்த வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான திரு ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய திரு சுப்பிரமணிய பாலாஜி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இப்ப நான் ராஜன் சார் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு ஜனநாயகத்தினுடைய மிக உயர்ந்த பொறுப்பு, அதாவது குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருந்த ஒருவர் தன்னுடைய ஓய்வுக்கு பிற்பாடு ஓய்வு அடையும் போதே நான் ஓய்வு அடைந்து விட்டேன், எனக்கு வேறு சில முக்கியமான பொறுப்புகள் கொடுத்தால் நான் அதை நிர்வகிப்பேன், லோக்பாலினுடைய தலைவரோ மற்ற பொறுப்போ கூட எனக்கு தரப்பட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 65 வயது வரைக்கும் அவர் நீதித்துறையினுடைய மிக உயர்ந்த பதவிகளெல்லாம் அடைந்த பிற்பாடு நீதித்துறை போன்ற பொறுப்புகள், மத்திய கணக்குத்துறை போன்ற பொறுப்பு, இந்திய தேர்தல் கமிஷன் போன்ற உயர்ந்த பொறுப்பு, பாரபட்சம் இல்லாமல் கராராக ஒரு நடுநிலைமையோடு செயல்பட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் அரசாங்கத்திடம் மீண்டும் ஒரு சலுகையை எதிர்பார்த்து ஒரு பதவியை எதிர்பார்ப்பது என்பது சரியாக இருக்குமா? இது மிக தவறான ஒரு முன்னுதாரணம். மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அதுவும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதே, அது நீங்கள் சொன்னது போல குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு பதவி. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால், இந்திய ஜனநாயக அமைப்பு முறைப்படி, அரசியலமைப்பு சட்டத்தின் முறைப்படியும் கூட இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அதன் பிறகு பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர், இந்த 3 பதவிகளுக்கும் அடுத்த மிக உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பதவி உள்ளது. நான் முதலிலேயே ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுவது நடக்க வேண்டாம், ஆனால் நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு கற்பனை. நீங்களே சொல்லுங்கள். நம்முடைய குடியரசுத் தலைவர் ஒருவர் இறந்து விட்டார். அடுத்து அந்த குடியரசுத் தலைவர் பதவியை யார் கவனிப்பார்கள்? சொல்லுங்கள் நீங்களே. குடியரசுத் தலைவர் பதவி என்பது அவர் இறந்து விட்டார் என்றால் உதவி ஜனாதிபதி என்று சொல்கிறோமே, அவர் கவனிப்பார். மிகச்சரி. நான் சொன்னது போல ஒரு கற்பனை, நடக்க வேண்டாம். அதே நேரத்தில் உதவி ஜனாதிபதியும் இறந்து விட்டார். குடியரசுத் தலைவரும் இல்லை, உதவி ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவரும் அதே நேரத்தில் இறந்து விட்டார் என்றால், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பதவி யார் கவனிப்பார் என்று நினைக்கிறீர்கள்? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் சொன்னது போல குடியரசுத் தலைவருக்கு ஓத் என்று சொல்லுகிறோமே, அந்த பதவி பிரமாணத்தை மட்டும் அவர் செய்து வைக்கவில்லை. குடியரசுத் தலைவருக்கு சரியான நிகரான ஒரு பதவி இல்ல. அப்படிப்பட்ட பதவியில் இருந்தவர் கேரள கவர்னராக பட்சத்தில் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய கேரள மாநிலத்தினுடைய அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள ஒருவர்
கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் பதவி, அந்த பதவிக்கு சமமான நிகரான ஒரு பதவியிலே அந்த மதித்து போற்றப்படக்கூடிய ஒருவர், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒருவர் எப்படி ஒரு கவர்னராக, ஒரு மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பேற்க முடியும் என்பதை நீங்க கற்பனை செய்து பார்க்க கூட முடியாது. இங்கே ஆனால் அவரை பொறுத்தளவு இந்த கேள்வி அவரிடம் வைக்கப்பட்ட போது இதில் என்ன தவறு இருக்கிறது, என்ன நான் விரும்புகிறேன், இந்த பதவியை அடைவதற்கு நான் விரும்புகிறேன், இதில் என்ன தவறு இருக்கிறது, ஏன் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவர்னராக ஆகக்கூடாது என்று எந்த சட்டம் சொல்கிறது என்று கேட்கிறார். சட்டம் என்பது வேறு, அற கோட்பாடுகள் என்பது வேறு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தில் ஒரு சிலவற்றைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். எல்லாவற்றையும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் விலாவாரியாக எழுதி கொண்டிருக்க முடியாது. சட்டத்திற்கு மேற்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்கிறது. எங்களுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது தமிழில் சொல்ல போனால் இயற்கை நீதி என்று பொருள். இந்த இயற்கை நீதி கோட்பாடை நம்முடைய உச்ச நீதிமன்றம், குறிப்பிட்ட உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் மிக பழைய காலம் தொட்டு அதை முறைப்படுத்தப்படவில்லை, பின்பற்றவில்லை. நீங்கள் சொல்வது புரிகிறது. அதாவது மரபு என்பது கோயிலுக்குள் செருப்பு போட்டு செல்லக்கூடாது என்று சட்டத்தில் குறிப்பிடவில்லை என்றாலும் கூட நாம் அதை தாண்டி அந்த இயற்கை நீதி சட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மிக அதிக அளவில் பின்பற்றப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பதவி வகித்த போது பாஸ்போர்ட் இந்த ஒரு வழக்கு வந்தது, அதிலிருந்து பின்பற்றப்பட்டது. இந்த கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் முதலாக அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் வழியாக நாம் அதை பின்பற்றி வருகிறோம். சட்ட புத்தகத்தில் எழுத்து வடிவில் இல்லாத ஒன்றை இருக்கும் பொழுது இன்றைக்கும் நாம் அந்த இயற்கை நீதி என்ற ஒரு குறிக்கோளை வைத்து, அந்த கான்செப்டை வைத்து நீதியும் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஐயா, இவர் இயற்கை நீதியின்படி அது அந்த முறையில் அவர் இந்த பதவியை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்ததை தொடர்ந்து பாஜக தலைவர் வெங்கையா நாயுடு அவர் கவர்னராக நியமிக்கப்படுவதற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், இதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று எதிர்கேள்வி கேட்க, அதற்கு காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பிரஜாபதி கேஸ், சொராபுதீன் ஷேக், இந்த விவகாரத்துல அமித்ஷாவுக்கு இவர் ரிலீஃப் பண்ணாரு, 2013 ஏப்ரல்ல இவர் ரிலீஃப் கொடுத்தாரு, அதற்கு நன்றிக்கடனாக பரிசாக அவருக்கு கவர்னர் பதவி நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல ஒரு கடுமையான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல ஒரு விஷயம், இப்போ 4 கவர்னர்களை மத்திய அரசு நியமிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கு, திரு கல்யாண் சிங் அவர்கள் அவங்களெல்லாம். அதுபோல அது யாருக்குமே பெருசா வெளியிலே தெரியல, அவங்க பேரை முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நீதியரசர் சதாசிவத்தினுடைய பெயர் கவர்னர் பதவிக்கு அவர் பெயர் அடிபடுகிறது என்பது இது ஒரு செய்தி மக்களிடம் செல்ல வேண்டிய விஷயமே இல்லை. ஒருத்தருக்கு கவர்னர் கொடுக்க போறாங்கங்கிற செய்தி பத்திரிகையில வர்றதே முதல்ல தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரகசியமாக செய்ய வேண்டும். ரகசியமான சொல்லல நானு. அதாவது ஒரு பதவிக்கு அந்த ஒரு டெக்கோரமே அழகே போயிடும். நீங்க திடீர்னு ஒருத்தரோட பேர் பேப்பர்ல இவர் தான் கவர்னர் ஆக போறாரான்னு வர்றது சர்ச்சைக்குரியவரை நீங்க நியமிக்கும் போது அதுல சர்ச்சை எதுக்கு வருதுன்னு சொல்றேன். அதாவது இவர் ஒரு மிகப்பெரிய பதவி வகித்தவர். அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஜனாதிபதிக்கு நிகரான பதவி, அந்த அளவு பதவி வகித்தவர். அவர் எனக்கு கவர்னர் பதவி கொடுங்க, அது எனக்கு தகும் அப்படின்னு அவர் சொல்றது அவருடைய மரபிற்கு கீழே. அவரே சொன்னாருன்னா அது அவருடைய மரபிற்கு கீழேன்னு தான் நான் சொல்லுவேன். இதனுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா அரசாங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் இவருடைய இன்னாருடைய பெயர் இப்ப கவர்னருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லல. இன்னொரு விஷயம், நீங்க இவர் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் பேப்பர்ல அடிப்படுதுன்னு சொன்னீங்கன்னா கூட, அவரும் அந்த மரபை மீறி நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாருன்னா கூட, இவர் அந்த காங்கிரஸ் சொல்ற மாதிரி குவிட் ப்ரோகோன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பதிலா அது அப்படிங்கிறதுக்கு பதிலா 2013 இவர் நீதி பரிபாலனம் பண்ணும்போது தேர்தல் வர்றதுக்கே 1 வருஷம் இருந்தது. தேர்தல் அதுக்கப்புறம் மோடி திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகி திரு அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஆவாரு அப்படின்னா 2013 ஏப்ரல் மாசம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வேணா கனவு காணவங்களே தவிர
அது வந்து அன்னைக்கு வந்து அது எவ்வளவு சாத்தியக்கூறு என்பதுலாம் யாருக்குமே தெரியாது. தேர்தல் வரைக்கும் பத்திரிகையில் என்ன எழுதுனாங்க, கூட்டணி குழப்பம் ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னா மே 16ஆம் தேதி காலையில 9 மணி வரைக்கும் சொன்னாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அதனால இன்னொன்னு, என்னைக்குமே ஒரு நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு வந்து அந்த நீதிபதிகளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி இருக்கு. நீங்க எந்த அவங்க கொடுக்கிற தீர்ப்பையும் கோர்ட்டில் தான் நீங்க வந்து அதற்கு அப்பீல் போட்டோ ரெவ்யூ போட்டோ நீங்க வந்து அதை கேட்க முடியுமே தவிர அதற்கு வந்து வெளியில கோர்ட்டுக்கு வெளியில வந்து களங்கம் கற்பிக்க கூடாது. இப்ப வந்து அமித்ஷா அவருடைய கேஸை வந்து அப்ப மாயாவதி சொத்து கேஸை கூட இவர் விட்டாரு அப்படின்னு சொன்னா, முலாயம் சிங் சொத்து கேஸை கூட நீதியரசர் லக்ஷ்மணன் விட்டார் அப்படின்னு சொன்னா, ஒன்னுத்துக்கும் அரசியல் கற்பிச்சுட்டே இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் மேல புகார் இருக்கு, கேஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஒரு பதவியோ இல்ல வேற ஒரு ஏதோ நடக்குதுங்கும் போது இதை அதோட சம்பந்தப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து முறை இல்ல. அமித்ஷா அவர்களை வந்து இது ஏன் இந்த கேள்வி வருது இல்ல, காங்கிரஸ்காரங்க அரசியல் பண்ணறதுக்கு இது ஒரு சரியான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். அதாவது நீதியரசர் சதாசிவத்தை வந்து யாரு பரிந்துரை பண்ணாங்க கவர்னருக்கு, ஏன் அவர் பேரு கவர்னர் பதவிக்காக அவர் பேர் இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கு வந்து ஏதோ அமித்ஷா கேஸ்ல தான் வந்து இவர் கொடுத்த தீர்ப்புனாலதான் அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பை யார் வேணா ரெவ்யூ போடலாம். அப்படி போடுறதா இருந்தா அது ஒண்ணு காங்கிரஸ் வந்து அதை அரசியல் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு நீதிபதியை களங்கம் கற்பிக்கிறது வந்து அந்த நீதிபதி தலைமை நீதிபதி வந்து பதவியிலேருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு தான் கொடுத்தீங்க இதுக்கு தான் கொடுத்தீங்கன்னா அப்ப இந்தியாவில கொடுத்த அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டையுமே சொல்லலாமே. இல்ல, அதாவது இது ஏன் இந்த சர்ச்சை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி அன்னைக்கு கொடுத்ததோட அவர் பதவி ஓய்வு பெற்ற பிற்பாடு அடுத்த கட்டமாக ஒரு சமூக ஆர்வலராக இல்ல, இது வந்து ஒரு விஷயம் இல்ல, அப்படி பதவி எதிர்பார்க்கலன்னா கூட ஒரு விஷயம். இப்ப வந்து ஒரு நீதிபதியை வந்து அவமரியாதைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்டிஸ் கங்குலி வந்து ரிட்டையர் ஆனாரு. ஆனா அவர் வந்து ஒரு பெண் வந்து அவர் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தார்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அவர் மேல வந்து அவரை கன்சல்ட்டே பண்ணாம ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம்னு ஒரு நியதி இருக்கு. நீ யாருமோ அவரை வந்து கேட்கறதுக்கு அவர் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். திரு கங்குலி அவர்களை பேசவே அனுமதிக்காமல் அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை அபாண்டமாக போட்டு அவர் பேரை கெடுத்து அது எதுக்கு சொன்னாங்க, அவர் 2G கேஸ்ல எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணதுனால சில கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவரை வந்து அவர் குடும்பத்தார் முன்னிலையும் உலகத்தின் முன்னிலையும் அவரை அசிங்கப்பட வைக்க வேண்டும் என்று செய்தார்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது மாதிரி யார வேணா வந்து ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க வந்து உச்ச நீதிமன்றம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு வல்லரசாகக்கூடிய ஒரு நாட்டுல பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பந்தப்பட்ட கேஸ், அந்த வோடாபோன் கேஸ் உங்களுக்கு தெரியும், அது 30,000 கோடி ஏதோ அந்த கேஸ். இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான கோடிகள் பொருளும் கேஸ்ல எல்லாம் அந்த தீர்ப்பை வந்து வெளியில விமர்சனம் பண்றது, அசிங்கமா விமர்சனம் பண்றது, ஒரு பெரிய மனிதர்கள் அமித்ஷா மாதிரி ஒரு அரசியல்லையோ இதுலயோ பெரிய மனிதர்களா இருக்கிறவங்களை கொடுத்த தீர்ப்பை வந்து வெளியில விமர்சனம் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. அரசியலுக்காக என்ன வேணா பேச முடியும். சார், இப்ப நான் மறுபடியும் வர்றேன். அதாவது 2008 இருந்து உச்ச கேட்பதற்கு முன்னால நீங்கள் 2 பேரும் பேசியதை வைத்து ஒரு சிறிய கருத்தை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். ஏனென்றால் தம்பி வழக்கறிஞர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பிஜேபியினுடைய வழக்கறிஞர்னு அறிமுகப்படுத்தினீங்க. சோ அவங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியின் சார்பில் அவங்க பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மை. அதே போல நீங்க தம்பிகிட்ட நீங்க வந்து கேள்வி கணைகளை தொடுக்கும் பொழுது ஒரு சில வழக்குகளை காமிச்சே சொன்னீங்க, இதை வச்சே கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது. இந்த 2 கருத்திலிருந்து விடுபட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், என்னை பொறுத்தவரை நான் என்னை உண்மையாகவே அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் இன்றைய வரை பொதுவாக ஒரு கட்சியை சார்ந்தவன் அல்ல. ஆனால் சிறிய வயதிலிருந்தே நான் காங்கிரஸ் எதிர்ப்பாளன். இந்த நாட்டை கெடுத்ததில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு இது உண்டு என்பதை நம்புவன். அதனால நான் பிஜேபியை முழுசா ஆதரிக்கல, மோடியை ஒரு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய. அதனால நான் காங்கிரஸ்காரன் அல்ல. ஆனால் மோடியினுடைய பிஜேபியும் கிடையாது. ஆமா, ஆனால் மோடியினுடைய விருப்பாளர். இந்த நிலையில பார்க்கும்போது தனிப்பட்ட வகையில சதாசிவம் என்பவரை பற்றி பேசுவதை விட, ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு சதாசிவம் அவர்கள் நீதியரசராக இருக்கும்போது நானும் அவருடைய நீதிமன்றங்களை வழக்காடி இருக்கிறேன். அவரை பற்றி நன்கு அறிந்தவன், மிக நல்லவர், கெட்டிக்காரர், அறிவாளி, இதில் எல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆனால் சதாசிவம் என்கின்ற ஒரு தனி நபரை பற்றி பேச நான் விரும்பவில்லை. ஏனென்றால் இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் தி போஸ்ட் ஆஃப் கவர்னர்ஷிப்.
இட் இஸ் த கொஸ்டின் ஆஃப் தி போஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எஸ், நான் வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ற அந்த சேர், அந்த பதவி நாற்காலியை பற்றி பேச விரும்புகிறேன். அந்த பதவி நாற்காலியில் இருக்கிற சதாசிவமாக இருந்தாலும் சரி, XYZ யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். போஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நான் ஜட்ஜா இருக்கிறதுக்கு அப்புறம் நான் விடுதலை ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற இதுலயே நான் பதவியில ஒட்டி கொண்டிருந்தேன் என்றால் கண்டிப்பாக அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமான தீர்ப்புகளை நான் வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். வழங்கினால்தான் எனக்கு அது கிடைக்கும் என்றால், இன்னும் ஓப்பனா சொல்ல போனால் அந்த பிச்சை கிடைக்கும். அதுதான் உண்மை. இதற்கு முன்னுதாரணமாக ஆகிவிடக் கூடாது. மற்ற எல்லா பதவிகளையும் விட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற பதவி மிக உயர்ந்த பதவி. நீங்க சொல்றத வச்சு ரிலேட்டடா நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது 2008 இருந்து இதுவரைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்ல 21 பேர்ல 18 பேருக்கு வந்து மறுபடியும் வேறு சில பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. ஆனால் இதுவரைக்குமான இவர் 40வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறாரு. இந்த 40 தலைமை நீதிபதிகள்லயும் யாருமே கவர்னரா நியமிக்கப்படல. தலைமை நீதிபதியாக இருந்தவர் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிருக்கிறார். அந்த வரலாறு இருக்கிறது. ஏனென்றால் அதுவும் உன்னதமான பதவி. இவரும் அந்த ரேங்க்ல இருந்திருக்கிறாரு, போட்டிட்டு இருக்கிறார். ஆனா சுப்பாராவ். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து நீதித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சிலுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது 21 நீதிபதிகள்ல 18 நீதிபதிகள் மீண்டும் பதவியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. நான் இந்த இடத்துல ஒன்றை வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதே சதாசிவம் அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகிறார். அப்ப என்ன சொன்னாருங்கிறத எனக்கு பத்திரிகையில் படிச்ச ஞாபகம். அந்த வார்த்தைகள் அப்படி சொல்ல முடியாது, நான் பத்திரிகையில் படிச்ச அப்படி சொல்றேன். நான் பதவி விலகிய பிறகு எனக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் பதவி, சேர்மன் பதவி கிடைத்தால் நான் கண்டிப்பாக தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளுவேன். இது ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கவர் சொல்லுவதை இது நீங்கள் எப்படி கணக்கில் எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்வீர்கள்? சொல்லலாமா? யோசித்து பாருங்கள். ஒரு நாடு மிக நல்ல முறையிலே செயல்பட வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட எங்கே ஊழல் இருந்தாலும் எதில் இருந்தாலும் ஜுடிஷியரி மட்டும் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தா நாடு கண்டிப்பா உருப்படும். ஆனால் இதை தலை நிமிர்ந்து சொல்லணும், ஜுடிஷியரி நல்லா இருக்கணும். ஆனா தலை குனிந்து சொல்றேன், இந்த ஜுடிஷியல் இருந்துகிட்டே நம்ம நாட்டில் ஜுடிஷியரி நல்லா இல்ல. அதனாலதான் நீங்க சொன்னாப்புல நிறைய ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்போ ஃபாத்திமா பிபி கூட கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நீங்க யூ கேன் ரீகலெக்ட் ஃப்ரம் யுவர் மெமரி. அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாங்க. மற்றபடி ஜட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப சுப்பாராவ் சொன்னீங்க, அதே போல சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த ஸ்டேஷன் அவர் நின்னாரு சிவசேனா ஆதரவோட. இப்ப சுப்பாராவ் சீஃப் ஜஸ்டிஸா இருந்துட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி நிக்க வச்சு பிரசிடண்டா நிக்க வச்சாங்க. அதுவே ஒரு வகையில தவறு. மிகப்பெரிய தோத்துட்டாரு, ஜாகிர் ஹுசைன் தோத்து போயிட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்ட் கலங்கும். சுப்பாராவ்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நான் சொன்னா தெரியும் சுப்பாராவ் நேம் வருது, அதை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் தான் சொல்றோம். அந்த போஸ்ட் கலங்கும். அந்த போஸ்ட்ல இருந்த பிறகு டிகினிட்டியோட ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் அந்த போஸ்ட் ரொம்ப இதை பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு இதே எடுத்துங்களேன். அண்ணா முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சர் அண்ணா வர்றதுக்கு முன்னால அண்ணாவுடைய இது நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறது வைக்கிறது நம்ம சூடா இருக்கும். முதலமைச்சரா பதவி ஏறணும்னு அண்ணா சொன்னாரு. அண்ணாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் மதிப்பு, எனக்கு மதிப்பு இல்லைன்னு அந்த இது வரணும் அரசியல்வாதிகளுக்கு. ஆனா இந்தியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய நிர்ணயத்துல தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இதுவே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருந்த ஒருத்தரை ஒரு கவர்னரா போகணுங்கிறது வந்து ஒரு கெட்ட முன்னுதாரணம். அந்த கெட்ட முன்னுதாரணம் வந்து அறத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த கெட்ட முன்னுதாரணம் வந்து ஒரு நீதிக்கு அப்பாற்பட்டதுன்னு கூட சொல்லலாம். சார், இப்ப உங்களுக்கும் கூட இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப என்ன இப்ப மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அடிபடுதுன்னா, ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவருக்கு மீண்டும் ஒரு பதவியை கொடுப்பதன் மூலமாக நீதித்துறையில் தனக்கு சாதகமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதற்கு பாஜக வந்து ஒரு விதமான இது வந்து அந்த மாதிரி வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா நீங்க குஜராத் சம்பவங்களை பார்க்கும்போது கூட குஜராத் கவர்மெண்ட்டோ யாருமோ வந்து அந்த குஜராத் வன்முறை சம்பந்தப்பட்ட எந்த கேஸ்லயும் வந்து உள்ள புகுந்து தனக்கு சாதகமாக்கிக்கிறதா அந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சதா ஈவன் காங்கிரஸ் யாருமே குற்றம் சாட்டல. அந்த மாதிரி அவர் வந்து மிகுந்த நேர்மையாளர், நமது பிரதமர் வந்து மிகுந்த நேர்மையாளருங்கிறது அப்பழுக்கற்றவர்ங்கிறது சந்தேகமே இல்லை.
ஆனா திரு சதாசிவத்தினுடைய பெயர் முன்மொழியப்பட்டு இது கவர்னருக்கு பரிந்துரைக்கப்பட்டு இதனால இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுதுன்னா இதை நிச்சயமாக இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இது இல்லாம கேரளா பிஜேபி எதிர்க்கிறாங்க. கேரளாவுல பிஜேபின்னு இல்ல, அதாவது நீங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய பதவியில இருந்துட்டு அவர் அடுத்த ஒரு சின்ன பதவிக்கு வரும்போது இவர் செஞ்ச எல்லாமே அரசியலுக்கு உட்பட்டதோன்னு அந்த களங்கம் கற்பிக்கிற மாதிரி இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா. இப்ப அதுவே ஒரு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு களங்கம். அவரை ஒரு நீங்க பண்ணதெல்லாம் தவறா இருக்குமோ, நீங்க பண்ணது எல்லாத்துலயுமே ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படின்னு மக்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டியது ஒரு நீதிபதினா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற அப்புறம் கூட அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தான் இருந்திருக்கணும். எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும்னு கேட்கறது அவரா கேட்டிருந்தாருன்னு சொன்னா அது மிக தவறு. அவருடைய பேரை யார் பரிந்துரை பண்ணாங்களோ அதுவும் பண்ணிருக்க கூடாது என்பது என்னுடைய பர்சனல் கருத்து. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில இதுவரைக்கும் அவருடைய பேர் அபிஷியலா வரல, அதிகாரப்பூர்வமா வரலங்கிறதுனால அத நாம அந்த கருத்துலதான் நான் நிக்கிறேன். அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரல. எல்லாமே இவருடைய பெயர் பரிந்துரைக்கப்படுகிற ஒரு பெரிய யூகத்துலதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர ஒரு பெயர் வர்றதுனால இப்ப எல்லா வழக்கறிஞர் எல்லாருமே இப்ப நானே அவர்கிட்ட கேஸ் நடத்திருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. மிகவும் திறமையானவர், ரொம்ப சாஃப்ட், மக்களுக்கு நீதி பரிபாலனம் பண்ணணும்னு எல்லாம் நினைச்சு எப்படியாவது நீதி பரிபாலனம் பண்ணணும், நன்மை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் தான் அவரு. அதுலலாம் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது கிடையாது. அப்பேற்பட்டவர் அவருடைய பெயரை களங்கப்படுத்திக்கிற மாதிரி இப்படி ஆனது ஒரு வருத்தத்தக்க செய்தி. அதுவும் நம்ம ஊர்க்காரருங்கும் போது இது அவரு நம்ம ஒரு 10 பேர் ஜட்ஜஸ் பட்டியல் போச்சு தமிழ்நாட்டில இருந்து. அந்த பட்டியல இவர் தலைமை நீதிபதியா இருக்கும்போது அதுவும் குளறுபடியா நின்று போய் இப்ப ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி வர்றதுக்கே அது காரணமாகி போச்சு. இந்த மாதிரி யார் யார் பேர்லாமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஒரு குளறுபடியாகி இவருடைய தலைமை நீதிபதியா இருக்கும் போது அதுலயும் இவருக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டது. அதுல இருந்து வெளியில வந்த அப்புறமும் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுறது அவருடைய நற்பெயருக்கு அழகில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கேரளால முதல் மந்திரி உம்மன் சாண்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்க மாநில அரசை கலந்துதான் இது வரைக்குமான கவர்னர் பதவி போஸ்டிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என்கிட்ட ஏற்கனவே ஷீலா தீட்சித்தை போடும் போதெல்லாம் கன்சல்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கூட இந்த அனுபவம் இருக்கிறது. ஒரு மாநில அரசை கலந்து பேசி இந்த முடிவு எடுக்கணும்ன்றதுதான் ஜனநாயகத்துல சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு முதலமைச்சர் அப்படி எதிர்பார்க்கறது தப்பாயிட முடியுமா? நீங்க உங்க சட்ட பார்வையில் எப்படி சொல்றீங்க? சட்ட பார்வையில் எனக்கு தெரிஞ்சு மாநில முதலமைச்சரை கலந்து ஆலோசித்துக்கிட்டு தான் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிந்து கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தமிழ் இப்போ பேசிட்டு இருக்கிறதே சதாசிவம் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற போச்சு, பேரு சதாசிவம் போச்சு, சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு போச்சு. ஆனா இந்த கவர்னர் பதவிங்கிறதே ஒரு ஏஜென்ட் பதவி. இந்த பதவியை ஒழிக்கணும்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். கவர்னர் பதவிங்கிறது என்ன? அந்த காலத்து காங்கிரஸ் அரசாங்கம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு ஏஜென்ட் காங்கிரஸ், இது ஒரு ஏஜென்சி. நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர். அதுல மாறுபடுறேன். அதாவது ஒரு விஷயத்துல அதாவது ஐயா சொன்ன மாதிரி முதல்ல ஐயா சொன்னாரு ஜனாதிபதி இல்லைன்னா துணை ஜனாதிபதி 2 பேருமே இல்ல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தலைமை நீதிபதி. அந்த மாதிரி ஒரு மாநிலம் ஒரு கூட்டாட்சியில மாநிலத்துல நம்ம இருக்கும்போது ஒரு மாநிலம் அந்த நாட்டுக்கு எதிரான ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றினதுன்னு வச்சுக்கோங்களேன், தேசத்துக்கு எதிரான, ஆமா ஒரு தேச விரோதமான ஒரு தீர்மானத்தை இயற்றுறாங்க அப்படின்னு சொன்னா அத கவர்னர் அதை கவர்னர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. எப்பவுமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னர் ஏற்றுக்கொண்டால் தான் அது அந்த சட்டம் அமலுக்கு வரும். அப்படிங்கும் போது ஒரு தவறான ஒரு செய்கையை ஒரு அரசாங்கம் செய்யுதுன்னு சொன்னா இப்ப நான் கலைக்கணுங்கிறதுக்கு சொல்லல. இல்ல இப்ப நம்ம டாபிக் கவர்னர் தேவை. கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இல்ல. கவர்னர் தேவைன்றது நம்ம விவாதிக்க வேண்டாம். அதாவது ஒரு மாநில முதலமைச்சரை கன்சல்ட் பண்ண வேண்டாங்க. இல்ல அது கிடையாது, அப்படி கன்சல்ட் கிடையாது, சர்வாதிகார அணுகுமுறை இல்லைங்க. நான் போடுற ஆளு அதாவது ஜனாதிபதி இவர் சொல்ற மாதிரி நீங்க ஒரு மாநில கவர்னர்கள் எல்லாம் ஒரு கண்காணியா வச்சு சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் தாங்க. அது ஒரு அழகு பதவி தான், ஒரு அழகு பதவி தான். அவர் அப்படி சொல்லல, மத்திய அரசினுடைய ஏஜென்டாக மாநில அரசை கண்காணிக்கக்கூடியவராக சொல்றாரு. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல மாநிலங்கள் வரம்ப மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிற நீங்க நம்ம அரசியல் அமைப்புக்கு கீழே பேசுவோம்.
கவர்னர்ங்கிற பதவி இவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. கவர்னர் பதவிங்கிறது அரசியல் சாசனத்துல இருக்கிற பதவி, அரசியல் சாசனத்தினால் கொடுக்கப்பட்ட பதவி. அதனால அந்த கவர்னர் பதவிக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொறுப்புகளை மட்டும் நம்ம பேசுவோம். இப்ப காங்கிரஸ் திமுகவுடைய அந்த பழைய அரசியல் வந்து அவங்க ஏஜென்ட் அப்படின்னு பேசுறதெல்லாம் இப்ப வேண்டாம். அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரு பதவி, அந்தந்த மாநில சட்டங்களுக்கு சீல் போடுறவர் கவர்னர். அது ஒரு அழகு பதவின்னு கூட சொல்லிக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஜனாதிபதி அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஜனாதிபதி வந்து அதுக்கு எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. மத்திய அரசு யாரை பரிந்துரை பண்ணதோ அவங்கள வந்து நியமிக்க போறாங்க. அந்த மாநில அரசை கேட்டெல்லாம் நியமிக்கணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி வரம் ஒரு நெறிமுறையே இல்லை. இதுதான் நெறிமுறை. ஆனா அந்த நம்ம இந்த டாபிக்ல இருந்து டிவியேட் ஆக போக வேண்டாம். ஆக மொத்தம் கவர்னர் பதவிங்கிறது மக்களுக்கே தெரியும். அதாவது எடியூரப்பா ஆட்சியில இருக்கும்போது கர்நாடகால பிரச்சனை பண்ணணும்னு மத்திய சட்ட அமைச்சரா இருந்த HR பரத்வாஜ கொண்டு வந்து கவர்னரா போடுறாங்க. அதனாலதான் கேட்கிறேன். இல்ல அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினால இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை நிலைகுலைய வைக்கிற மாதிரியான ஒரு ஆட்கள் அது வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் திரு மோடி அல்ல. அந்த மாதிரி எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. எந்த ஆட்சிக்கும் அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வம்பு பிடிக்கணுங்கிறதுக்காக பண்ற விஷயம். மோடியை பத்தியோ பிஜேபியினுடைய நடக்கக்கூடிய அரசை பத்தியோ பேசல. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த பதவியை வகித்தவர், அலங்கரித்தவர் ஒரு சாதாரண அந்த பதவி கம்பேர் பண்ணும்போது சாதாரண கவர்னர் பதவிகளாமா? பொதுவாகவே ஒரு நீதிபதி பதவி என்பது ஒரு பற்றற்ற ஒரு துறவி போல ஒரு சார்பு நிலை இல்லாமல் நடுநிலையோடு இருந்து செயல்படக்கூடிய. ஆனா வருந்தத்தக்க விஷயம், உண்மையை சொல்ல போனா நிறைய நீதிபதிகள் வந்து சில வகையில சில கட்சிகளுக்கோ இல்ல சில பேருக்கோ ஒரு சாதகமா இருக்காங்கிறதுனால தான் வெளியில வந்தப்பறம் அவங்களை கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அது வந்து இல்லன்னு இது வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு இறுதி பகுதிக்கு வந்து நம்மளுடைய சிலவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல. சில நீதிபதிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த பதவி வகிச்சுட்டு போகும்போது 1ஆம் தேதி ஆனாலும் பொங்கல் ஆனாலும் ஆப்பிளையோ மாலையோ வாங்கிட்டு என் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லக்கூடிய நீதிபதிகளும் அலங்கரிக்கக்கூடிய நாடு இது. எதுக்கு? டிக்னிட்டி ஆஃப் தி ஜுடிஷியரியை காப்பாத்துறாங்க. அதுதான் மெயின். இதே தம்பி சொன்னாப்புல நான் சில விஷயங்களை சொல்ல. இதே அருண் ஜேட்லி வந்து அப்ப லா மினிஸ்டர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்னுடைய முடிச்சுக்கிறேன். அருண் ஜேட்லி லா மினிஸ்டர் இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்ல நடவடிக்கையில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, there are two kinds of judges. அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்றேன். there are two kinds of judges. one kind of judge வந்து judges they know very well about law, they know law. other kind of judges they know only the law minister. இந்த ஜோக்கா சொன்னார். நாங்க லா மினிஸ்டர் இருக்கும்போது ஐ எம் வெரி மச் அஃப்ரைட் டு see that retired judges. ஏன்னா அவங்க பயோடேட்டாவை தூக்கிட்டு வந்து நின்றுவாங்க கிட்ட. எவ்வளவு அதே அவரே சொல்லிருக்காரு. அதே அருண் ஜேட்லி பதவி இருக்கக்கூடிய பிஜேபி தான் நடக்குது. மோடி இருக்கிறாரு, நல்லது நடக்கும் என்று நாம இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். இந்த விவாதத்தில் மிகச்சிறந்த முறையில் விவாதத்தை நடத்தி கொடுத்த திரு ராஜன் அவர்களுக்கும் திரு சுப்பிரமணிய பாலாஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னத பதவியில் இருந்தவர்கள் மீண்டும் அரச பதவியை எதிர்பார்க்க கூடாது. VR கிருஷ்ணய்யர் போன்ற முன்மாதிரிகளை நாம் நினைத்து கொண்டு நீதித்துறையில் மீண்டும் மீண்டும் சிறந்த நீதிபதிகள் வர வேண்டும் என்ற நமது விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு திறம்பட பேசு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன மனசுல சினிமா ஹீரோ நினைப்பா? நான் மட்டும் ஆம்பளை பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சருக்கும் அடிச்சிருப்பேன் தெரியுமா? யார் இந்த பொண்ணு இவ்வளவு திமிரா இருக்கா? அந்த பொண்ணு எப்படி உசார் பண்றேன்னு சொல்றா. எனக்கு எதுக்கு இந்த மானம் கெட்ட மரியாதைங்கிற? ஒவ்வொரு தடவையும் மூட்டு போன்னு சொன்னதான் போவியா?